பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கரெக்டாக இருந்தது. இப்போ குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை நிறுத்திடணும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ருசியான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து